காலையில் 3:30க்கு எழுந்துட்டு அன்றைக்கான ஷெடியூல் போட்டுட்டேன். இது எதை பேஸ் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா, வெரண்டா ரேஸ்லேருந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி போட்டிருந்தேன். அண்ட் தென் அந்த ஷெடியூலில் வந்து ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் கொடுத்துருந்தேன். ஹிஸ்ட்ரியில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் குப்தாஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பி நானே சொல்லி பார்த்துட்டேன், ரீகால் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னும்போது ப்ரீவியஸாக கொஷின்ஸ் வந்து ரிலேட்டடாக நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிலேட்டடாக இருக்காது எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் ஒரு தடவை பார்த்துட்டேன். அண்ட் தென் அப்படியே குப்தாஸ் போனேன். குப்தாஸ் போகவும் ஆல்ரெடி இதை நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஒரு தடவை ஃபுல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரீகால் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத நான் பார்த்தேன். ஓரளவுக்கு ஓகே அப்படின்ன பட்சத்தில் அண்ட் தென் ஐஎன்எம் வந்து போட்டிருந்தேன். அண்ட் ஐஎன்எம்மையும் எடுத்து ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருந்தேன். இது வந்து நான் தனியாக நோட்ஸ் எடுக்கல, புக்லேயே மார்க் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் ஐஎன்எம்க்கு. ஸோ ஐஎன்எம் வந்து நேஷ்னல் ரினைசன்ஸ் அதை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தேன். அண்ட் தென் இன்னைக்கு 3:30 to 6:30 வந்து இதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள்.